டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 2012 2022க்குள்ளே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேக்ஸ் கொஸ்டின் அதிகமாக இருக்குது. 25 கொஸ்டின் இருக்குது. ஸோ 25க்கு 25 ஷேராக நம்ம எடுக்கலாம். எல்லாமே நம்மளுக்கு 10th லெவல் போர்ஷனுங்கிறனால நம்ம ஏற்கனவே ஸ்கூலில் படித்தது தான். ஸோ இப்போ வந்து நான் சம் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், பின்வரும் எண்கள் தொடர்வரிசையில் பொருந்தாத எண்களை பின்வரும் எண்களில் தொடர்வரிசையில் பொருந்தாத எண்ணை கண்டுபிடி அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ 1, 144, 16, 25, 49, 81, 121, 36, 62 இது நம்மளுக்கு தெரியும். 1 square equal to 1, 12 square equal to 1 square, 12 square equal to 144, 4 square equal to 16, 5 square equal to 25, 7 square equal to 49 இதே எழுதுவேன். 1 square, அப்புறம் 12 square, இது 4 square, இது 5 square, இது 9 square, இது 11 square, இது 6√2. 62 மட்டும் தான் என்னமா இல்லை அப்படின்னா வர்க்கமாக இல்லை. ஸோ அதை மட்டும் தான் வர்க்கமாக எழுத முடியாது. அதனால் அதுதான் அந்த எண் தான். 5 square, 7 square, 9 square, 11 square, 6 square, 62 நம்மளால் வர்க்கமாக எழுத முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் 62. இல்லைனா நீங்கள் இப்படி டானாவத்தல் போட்டு கூட கண்டுபிடிக்கலாம். 2 3 2 6 ஒரு 2 2 அதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுவுமே இல்லை, ஸ்கோராக எழுத முடியாது. அடுத்தது இந்த கொஸ்டினை பாருங்கள், சுருக்குக. இந்த மாதிரி சம் கொஸ்டின் வரும். இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே அட்டன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும். மற்ற கொஸ்டினுக்கு ஈஸியாக நம்ம கொஞ்சம் கூர்மையாக பார்த்தோன்னா ஆன்சர் பண்ணிடலாம். இப்போது இதை பாருங்கள், இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இதுதான் கொஸ்டின். 214 + 112 + 74 + √49. ஸோ நான் இங்கேருந்து செஞ்சுட்டு வரேன். √49 எப்படி ரூட்லேருந்து வெளில எடுப்பீங்கன்னா, இப்படி டானாவத்தல் போட்டு 2 7 இருக்குன்னா அதுலேருந்து ஒரு 7 எடுப்போம். ஸோ 7 வரும். 7 இது கூட ஆட் பண்ணேன்னா 81 வரும். 7 4 இந்த மாதிரி இருக்கும். ஸோ 121 + இப்படி நம்ம விரித்து செய்யறதுக்கெலாம் அங்கே டைம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஸ்கொயரை படித்து வச்சுக்கிட்டது நல்லது. வர்க்கம் 1 ஸ்கொயர் இப்போ இதில் வந்து நான் நோட் பண்ணுறேன். இதை நம்ம படித்து வச்சுக்கிறது நல்லது. 1 square equal to 1, 2 square equal to 4, 3 square equal to 9, 4 square equal to 16, 5 square equal to 25, 6 square equal to 36, 7 square equal to 49, 8 square equal to 21, 8 square 64, அதுக்கப்புறம் 9 square equal to 81, 10 square equal to 100, 11 square equal to 121, அப்புறம் 12 square equal to 144, 13 square equal to 169. ஸோ பெரும்பாலும் இந்த இவ்வளோ தெரிஞ்சாலே நம்ம வந்து நிறைய ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், குயிக்காக சால்வ் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை ஆட் பண்ணேன்னா 81 வரும். ஸோ 81 இந்த 81லேருந்து இது ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுறதும் நல்லது தான். மிஸ்டேக் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். 1 2 + ரூட்டு இந்த மாதிரி இருக்குது. ஸோ 81 வெளில எடுத்தேன்னா 9 வரும். ஸோ திருப்பி 9 இது கூட ஆட் பண்ணேன்னா 121 வரும். 121 வந்து ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ வெளில எடுத்தேன்னா 11 வரும். 11 கூட 214 இதை ஆட் பண்ணேன்னா 225 வரும். ஸோ 225லேருந்து ரூட்டை வெளில எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம், இல்லைன்னா இப்படியும் பண்ணலாம். 225 இது வந்து என்ன பண்ணணும், இப்போ பிரிச்சுக்கலாம். ஸோ பிரிச்சிட்டோன்னா 2, அப்போது 1 திருப்பி இதை இறக்கணும். ஸோ 2 கூட போட்டு பார்க்கணும். 5 ஸோ 5 போட்டோன்னா 5 25, 25 × 5 என்னதுன்னு பார்த்தோன்னா 10 12 கரெக்டு தானா, ஈக்குவல் டு 0. ஸோ 15. இப்படியும் ஒரு மெத்தட் இருக்குது. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு மெத்தட் டானாவத்தல் போட்டு பார்க்குறது தான். 2 to 5
2 ஒரு 2 2 ஒரு 2 சாரி 5ஆல் தான் போகும். 4 5 20, மீதி 2 5 25, அப்புறம் 5 9 5 45, அப்புறம் 3 3, 2 5லேருந்து ஒரு 5 எடுக்கணும், 2 3லேருந்து ஒரு 3 எடுக்கணும். ஸோ ஆன்சர் இஸ் 15. ஸோ தட்ஸ் ஆல். இதை நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோன்னா ஆட் பண்ணுறது எல்லாமே டக்கு டக்கு